மாண்புமிகு உறுப்பினர் இ. கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அடங்கி சென்னை புறநகரில் தாம்பரம் மாநகராட்சி வளர்ந்து வரும் பகுதி. ஆக இங்கே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை தான் போக்குவரத்து பேருந்துகள் செல்கின்றன. ஆனால் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரதான சாலைகளில் மினி பேருந்துகள் இயக்கப்படுவது குறைவாக இருக்கிறது. ஆகவே அதிகரித்து மினி பேருந்துகள் இயக்கப்படுமா என்பதை ஏற்கனவே நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஆகவே மினி பேருந்துகள் புதிதாக இயக்கப்படுமா என்பதை தகவல் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வளர்ந்து வருகின்ற அந்த நகரப் பகுதிகளில் சில இடங்களில் சாலை மிக குறுகலாக இருக்கின்ற பகுதியில் மினி பேருந்துகள் விட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மினி பேருந்துகளை விட சிறிய ரக வாகனங்களை இயக்கினால் கூட அந்த பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற அந்த ஆலோசனையும் வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவை குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பொன் ஜெயசீலன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். பொதுவாக கடந்த 2-3 நாட்களாக 4 மணி வரை 19ஆம் தேதி சட்டப்பேரவை நடைபெற்றது. நேற்றைய தினம் 3 மணி வரை நடைபெற்றது. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற பேரவர்கள் எல்லாம் வெளியில் செல்வது கேள்வியில துணை கேள்வி இருக்கா? இதுல பஸ்ல போக்குவரத்து கேளுங்க. போக்குவரத்துங்கய்யா, போக்குவரத்து கேக்குறீங்கய்யா. சட்டமன்ற அயற்சியோட நிறைய நேரம் நடைபெறும். அயற்சியோட நாங்க வெளியில போறோம். அங்க இருக்கக்கூடிய பேருந்து, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பேருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போன பின்னாடி ஒரு அரை மணி நேரம் நாங்க அவைக்கு வெளியில வெயிட் பண்ண வேண்டியிருக்குது. அதனால ஒரு பேருந்து அங்க வந்து முடிய போற நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் எங்க பேருந்து நிறுத்தினாக்க நாங்களாம் உடனே போயிருவோம். ஏன்னா கார்ல அவங்க எல்லாம் போயிடுறாங்க. நாங்க அரை மணி நேரம் வெயில காஞ்சிட்டு இருக்கோம். கருணையோட இதை பரிசீலிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை முடிகிற நேரத்தில் எல்லா கார்களும் ஒரே நேரத்தில் வெளியில செல்வதற்கு முனைந்து செல்கின்ற காரணத்தினால் பேருந்து வருவதற்கு தாமதமாக இருக்கும். இன்றைக்கு நானே வந்து நின்று பேருந்தை முன்கூட்டியே நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.